ஆப்ஷன் பையிங்க பொறுத்தளவுக்கு ரிஸ்க் ரொம்பவே நமக்கு அதிகமா இருக்கும். வின்னிங் ப்ராபபிலிட்டி இங்க ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா, இங்க டைம் டிகே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க எடுத்திருக்க பிரீமியம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் நீங்க மேல போகுதுன்னு பிரெடிக்ட் பண்றீங்க. நீங்க கால் ஆப்ஷன பை பண்றீங்க. பை பண்றப்ப என்ன ஆகும்னா, எக்ஸ்பைரி டே நாளைக்கு இருக்கு. இந்த செட்டப்ல நீங்க இன்னைக்கு ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா, உங்க பிரீமியம் என்ன ஆகும்னா, குறைஞ்சுக்கிட்டே வரும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கேண்டில்ல அந்த மாரி மூவ் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் நீங்க பிரெடிக்ட் பண்ண மாரி மார்க்கெட் மேலேயே போய் நின்னா கூட, கொஞ்சம் கொஞ்சமா போச்சுன்னு வைங்களேன், சைடு வேஸ்லயே உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. எக்ஸ்பைரி டே நெருங்க நெருங்க அந்த பிரீமியமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வரும். இன்கேஸ் சிங்கிள் கேண்டில்ல மேல போனா கூட, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அகைன் பழைய ரேட்டுக்கே வந்துரும். நீங்க வித்துட்டு வந்திருக்கணும். இன்கேஸ் நீங்க விக்காம இன்னும் மேல போகும்னு வச்சிருந்தீங்கன்னா, அதுவுமே உங்களுக்கு லாஸா தான் ஆகும். இதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஆப்ஷன் பையிங்க விட்டுட்டு செல்லிங்க்கு வராங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கொஸ்டின் வரும். சரி ஓகே, ஆப்ஷன் பையிங்ல இந்த மாரி டைம் டிகே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப ஏன் செல்லிங்க்கு போறாங்க? செல்லிங்லயும் அப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க.